அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சி கை கூட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. அவர்களுடைய கல்யாணம், மேற்படிப்பு, வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சி நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறதுங்க. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே கிடைக்குங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு என்பது பொது நியதி. ஆனால் உங்களை பொறுத்தவரை சனி சஞ்சரிப்பது குரு வீடு என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படாது. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கல்யாண முயற்சி கை நழுவி செல்லுங்க. அதே போல் கட்டிட பணி பாதியிலேயே நிற்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தளர விடாமல் இருந்தால் உரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் ஜென்ம ராசியில் கேது, கலத்திரஸ்தானமாகிய கும்பத்தில் செவ்வாய், ராகு, புதன் இணைந்திருப்பது, அஷ்டம ராசியில் சூரியன், சுக்கிரன், சனி சேர்க்கை நிம்மதி குறைந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகளும் அதற்கு சமமாகவே இருப்பதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சாஸ்தானமாகி மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் நலனிலையும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகும். அடிக்கடி வெளியூர்களுக்கு பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குது. அலைச்சலும் உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரனிற்காக அலைய வேண்டி இருக்கும். பழைய கடன்கள் தொல்லை தருங்க. கூடுமான வரைக்கும் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வாக்குவாதம் செய்யாமல் சற்று விட்டு கொடுத்து சாதுரியமாக நடந்து கொள்வது பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைய இருக்க. தற்காலிக பணியாளர்களின் பணி நிரந்தரம் ஒத்தி போகுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும் என்பது இந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஒரு சிலருக்கு துறை அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடும். ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. அதே போல் ஒரு சிலர் வியாபாரத்தில் விலகி விடுவார்கள். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம். சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. பலருக்கு வாய்ப்புகள் குறைய இருக்கு. வருமானம் பாதிக்கப்படும். நிச்சயமாக கிடைக்க
கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி வினாடியில் கை நழுவி போகும். அதன் காரணமாக வருமானமும் குறைய இருக்கு. சிக்கனமாக இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க. திரைப்பட தயாரிப்பாளர் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதிய தயாரிப்புகளை ஒத்தி போடுவது நல்லது. புதிய தயாரிப்புகள் நஷ்டத்தில் கொண்டு போய்விடுங்க. அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை உதாசீனப்படுத்த கொடுங்க. மக்களிடையே செல்வாக்கு குறை இருக்கு. முக்கிய விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். உங்களுடன் நெருங்கி பழகிய அரசியல் பிரமுகர் உங்களை விட்டு விலகிவிட நேரிடுங்க. மேலும் அவர் உங்களுடைய நலனுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியும் வித்யாகாரகரமான புதன் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. பாடங்கள்ல கவனக்குறை ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு தகாத மாணவர்களுடன் நட்பு ஏற்பட கொடுங்க. அது உங்களுடைய கல்வியை வெகுவாக பாதிக்குங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. கூடுமான வரைக்கும் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் நண்பர்களுடன் வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளுங்க. பாடங்கள்ல மனதை செலுத்துங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவ இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளின் போது ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பா இரவு நேரங்களில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்பட கொடுங்க. அண்டை நிலத்தாரோடு சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. பகை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதனால் தான் இந்த எச்சரிக்கையை விடுக்கிறோம். அதே போல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையற்ற அலைச்சல்களையும் உழைப்பையும் தவிர்த்துக்கோங்க. நெருங்கிய உறவினர்களோட பகை உணர்ச்சி வேண்டாங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல செய்தி காத்திருக்குது. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இத்தருணங்கள்ல சூரியன் சனி சுக்கிரன் கூட்டுச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் பண நஷ்டம் ஏற்படக்கூடும். கைப்பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ஞாயிறு சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உடுத்த உடை உண்ண உணவு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. வறியோருக்கு கூட செருப்பு தானம் செய்வது மகத்தான புண்ணிய பலனை தர வல்லது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது.